ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஐடியாஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சா? இப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி மினி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இட்லிக்கு அரைச்சி வச்சுருந்த மாவை 1 கப் எடுத்துக்கலாம். இது கூடவே ராகி மாவு ஒரு கரண்டியில் சேர்த்துருக்கேன். இப்போ தாளித்து வச்சதையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த ராகி மாவு சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இட்லி மாவு உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ராகி பட்டர் ரெடி. இப்போ நம்ம இதை ஒரு சின்ன சின்ன பவுலில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் தண்ணி ஊற்றி, தண்ணி காஞ்சதும் நம்ம ஊற்றி வச்சுருந்த மாவை எடுத்து வேக வைக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக விட்டுடலாம். 10 to 15 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கத்தியில் வெந்துடுச்சான்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி இட்லி ரெடி. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.